நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். ஸோ இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மார்க்கெட் அப்டேட் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நாம செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நாம் என்டையர் வீடியோவுமே எஜுகேஷனல் பர்பஸ்காண்டி மட்டும்தான் பண்ணுறோம். ஸோ இன்னைக்கான மார்க்கெட் ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா காஷியஸ் புல்லிஷ்னா சொல்லணும். கொஞ்சம் டிசிசிவ்லி பாசிட்டிவாக இருந்துச்சு. என்னோட போர்ட்ஃபோலியோவுமே இன்னைக்கான மார்க்கெட்டில் பாசிட்டிவாக இருந்துச்சு. உங்கள் போர்ட்ஃபோலியோ இன்னைக்கான மார்க்கெட்டில் பாசிட்டிவாக இருந்துச்சுங்கிற பட்சத்தில் நீங்கள் போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் ப்ராப்பராக பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கான மார்க்கெட்டில் உங்கள் போர்ட்ஃபோலியோ நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷனை திருப்பி ரீலுக் பண்ணணும். நான் அது இன்றைக்கான மார்க்கெட் பற்றி மட்டும் சொல்லலை, ஜென்ரலாகவே சொல்கிறேன். ஜென்ரலாகவே மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்றாப்புல உங்களோட போர்ட்ஃபோலியோவுமே அட்ஜஸ்ட் ஆகணும். அப்படி இல்லை என்றால் மார்க்கெட்டுக்கும் உங்கள் போர்ட்ஃபோலியோக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நிஃப்டி 50ங்கிறது நிறைய கம்பெனிஸை கம்பைன் பண்ண ஒரு செக்டார். நிஃப்டி 50 பற்றி இந்த வாரம் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வீடியோ போடுறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. குறிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் போட்டுருங்க. ஸோ ஓவரால் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான நாளில் 0.42% அப்பு நிஃப்டி 50, சென்செக்ஸ் 0.39% அப்பு. ஓவரால் 2076 ஸ்டாக்ஸ் கிட்ட அட்வான்ஸ் ஃபார்வர்ட் போயிருக்கு. டிக்ளைன் ஆனது 945 ஸ்டாக்ஸ். க்ரூட் ஆயில் வந்து இன்னைக்கான மார்க்கெட்டில் -12% விழுந்திருக்கு. குறிப்பாக நம்ம அதை பற்றி பேசலாம். ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு என்னென்னா, ட்ரம்ப் வந்து சிக்னல் வந்து என்ன கொடுத்துருக்காருன்னா, பீஸ் டீல் வந்து நம்ம சைன் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்னல் கொடுத்துருக்காரு. ஸோ இதனால் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து இன்னைக்கான நாளில் வந்து விழுந்திருக்கு -12% கிட்ட. க்ரூட் ஆயில் விழுந்தோடனே மார்க்கெட் ஒரே குஷியில் குதிச்சு எழுந்து போயிருக்கு. க்ரூட் ஆயில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து $90 பெர் பேரல் கிட்ட போயிருக்கு. இப்படியே கண்டினியூ ஆகிச்சுன்னா மார்க்கெட்டுக்கு அது பெட்டராக இருக்கும். இது வந்து ப்ரிடாமினெண்ட்டாக ஏவியேஷன் ஸ்டாக்ஸுக்கும் பேங்கிங் ஸ்டாக்ஸுக்குமே ஒரு நல்ல பெனிஃபிஷரியை ஆட் பண்ணி கொடுத்துருக்கு இன்னைக்கான நாளில். ஸோ ஓவர்வியூ பார்த்துடலாம். மார்க்கெட்டில் பேங்கிங் செக்டார் 1.15% அப்பு, ஐடி 1.01% அப்பு, ஏவியேஷன் 2% அப்பு. ஏன்னா க்ரூட் ஆயிலில் டைரக்டாக அடி வாங்க போகிறது ஏவியேஷன் தான். டைரக்டாக பாசிட்டிவ் நோக்கி போகிறதும் ஏவியேஷன் ஸ்டாக் மட்டுமே. ஆட்டோ அனதர் 0.8% அப்பு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேபிட்டல் குட்ஸ் வந்து ஒரு மாதிரியான சைட்வேஸ் தான். எனர்ஜி ஆயில் அண்ட் கேஸ் வந்து -0.5. க்ரூட் ஆயில் பிரைஸ் ட்ராப் ஆகுது, அதனால ரியல் எஸ்டேட் ஸ்டாக் வந்து -1.5% டவுனு. ஃபார்மா வந்து 0.4% அப்பு. ஓவரால் நிஃப்டி 50 இன்னைக்கான மார்க்கெட்டில் 9 o'clock பார்த்தீங்கன்னா 24,000க்கு ஆரம்பிச்சு அப்படியே ஒரு மாதிரியான சைக்ளிக்கல் வேவ் தான் ஃபாலோ பண்ணியிருக்கு. ஸோ மார்க்கெட்டோட டாப் மூவர்ஸ் இன்னைக்கான மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா காஃப்ரேஜ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஓவரால் நெட் ப்ராஃபிட் வந்து 135% சர்ஜ் ஆயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 612 crore கிட்ட மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெவென்யூ ஜம்ப் வந்து 30% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் 4,450 crores கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து 15.6% கிட்ட. ஆர்டர் பை எக்ஸிகியூஷன் வந்து 16.4% கிட்ட இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்பர்ஸ் எல்லாமே அனலிஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ண நம்பர்ஸை வந்து பீட் பண்ணி போயிட்டு இருக்கு. அந்த ரீசனால இது வந்து ஒரு ஐடி மிட் கேப்கான கம்பெனி. 10% கிட்ட இன்னைக்கான மார்க்கெட்ல அப்வர்ட் ட்ரெண்ட் போயிருக்கு. பட் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. இந்த ரேலியில நீங்க பங்கேற்க வேண்டாம். வெயிட் பண்ணி பார்த்துட்டு நம்ம இதுக்குள்ள போலாமா வேண்டாமா அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணலாம். இண்டிகோ இன்னைக்கான மார்க்கெட்ல 2% கிட்ட அப்பு. ப்ரிடாமினெண்டா பேக்கப் இருக்கிறது என்னன்னா, க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து ஷார்ப்பா விழுந்திருக்கு. $120 to $20 பெர் பேரல்ல இருந்து $90 பெர் பேரல் கிட்ட விழுந்திருக்கு. இதனால ஜெட் ஃபியூலோட பிரைஸ் வந்து 35 to 40% கிட்ட டிராப் ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ரீசனால ஓவரால் இந்த ஸ்டாக் வந்து 2% கிட்ட இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மகேந்திரா அண்ட் மகேந்திரா Q4 ரிசல்ட்ஸ் வந்து பிரமாதமா வந்திருக்கு. 42% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ மட்டுமே 29% கிட்ட இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களோட போத் எஸ்யூவி அண்ட் டிராக்டர் செக்மெண்ட் வந்து நல்ல வால்யூம் வந்து கொடுத்துருக்காங்க. டிவிடெண்டா 33 rupees பெர் ஷேர் கிட்ட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓவரால் Q4 ரிசல்ட்ஸ் வந்து ப்ளோ அவுட் ஆனதுனால 3.4% கிட்ட இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மகேந்திரா அண்ட் மகேந்திரா பொறுத்த வரைக்கும் அவங்களோட XUV 700, தாராக்ஸ் அண்ட் பொலிரோவோட ப்ரோ வந்து பிக்கப் எடுத்திருக்கு. மார்க்கெட்ல ஒரு நல்ல மொமெண்டம் வந்து கிரியேட் பண்ணுதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிஎஸ்சி லிமிடெட் ஓவராலாவே ஆல் டைம் ஹையான 3,800 கிட்ட ஆல்மோஸ்ட் வந்து ரீச் ஆயிருச்சு. மேசிவான ட்ரேடிங் வால்யூம்ஸ், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், F&O ஆக்டிவிட்டி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதும். NSE has specifically announced 35 rupees dividend. ஃபினான்ஷியல் இயரோட ப்ராஃபிட் 2026 8% கிட்ட க்ரோ ஆயிருக்கு. 22% கிட்ட ரெவன்யூ ரைஸ் ஆயிருந்த ரீசனால. இன்னைக்கான நாளில் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க்
குறிப்பா எஃப்ஐஎஸோட லார்ஜ் செல்லிங் ஆன் பேங்கிங் செக்மெண்ட்டும் குளோபல் அன்சர்டனிட்டினால மட்டும் தான் இது நடந்திருக்கு. ஃபண்டமெண்டலி ஐசிஐசிஐ பேங்க் வந்து கொஞ்சம் பெட்டரான சவுண்ட் புக்ஸ்ல தான் இருக்கு. நீங்க ஆல்ரெடி இந்த ஸ்டாக் வச்சிருக்கீங்க அப்படின்னா டிப்ல கன்சிடர் பண்ணுங்க. இந்த ஸ்டாக்குள்ள என்டர் ஆவறீங்கன்னா கொஞ்சம் ஹைலி ஓவர் வேல்யூ ஸ்டாக். எட்டர்னல் ஜொமேட்டோ லார்ஜ் கேப் ஸ்டாக்கு, அதை போட்டு இன்னைக்கான மார்க்கெட்ல அடிச்சிருக்காங்க. எஃப்ஐஎஸோட செல்லிங் ப்ரெஷர், க்ரூட் ஆயிலோட ஓவரால் டென்ஷன் வந்து குறைஞ்சா மட்டுமே தான் இந்த ஸ்டாக் வந்து க்ரோ ஆக வாய்ப்பு இருக்கு. அண்ட் இன்னொன்னு, அவங்க கமர்ஷியல் பிளேயர் மார்க்கெட்ல புதுசா பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டு வரணும். எக்ஸிஸ்டிங் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி மட்டுமே அவங்க மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ற ரெவென்யூவை கொடுக்காது. அது ஒரு ரீசன். இப்போதைக்கு எட்டர்னல் ஸ்டாக்கை ஸ்கிப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் கன்சிடர் பண்ணலாம். கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் நேத்துக்கான மார்க்கெட்ல கொஞ்சம் ரேலி ஆயிருந்துச்சு. இன்னைக்கான மார்க்கெட்ல -2.8% கிட்ட விழுந்துருச்சு. ஸோ டிஸ்பைட் வந்து அவங்களோட இன்ஃப்ளோஸ், நிறைய இன்ஃப்ளோஸ் வந்து இருந்திருக்கு. 30.7 பில்லியனுக்கான ரெக்கார்ட் இன்ஃப்ளோ சின்ஸ் 2024 இருந்தா கூட ஸ்டாக்கோட பிரைசிங் வந்து டிமாண்டை மீட் பண்ணவில்லைங்கிற கன்சர்ன் நிறைய பேருக்கு இருக்கு. இது ரொம்ப ப்ரீமியமா இருக்குன்னு ஃபீல் பண்ணதுனால மார்க்கெட்ல இது இறக்கிருக்காங்க. நானுமே அப்படிதான் ஃபீல் பண்றேன். இந்த ஸ்டாக் வந்து ஒரு ரீசனபிளான நம்பர் வந்தாதான் நம்மளால கன்சிடர் பண்ண முடியும். ஸ்டாக் டு வாட்ச் பொறுத்த வரைக்கும் காஃப்ரோஜ் அது வந்து ஆல்மோஸ்ட் வந்து 10% சர்ஜ் ஆயிருக்கு. வாட்ச் ரேஞ்ச் டு அக்யூமுலேட் வந்து 7,000 to 7,400 டிப்ல மட்டுமே கன்சிடர் பண்ணுங்க. புதுசா என்ட்ரா வரீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான ஸ்டாக்கை அவாய்ட் பண்ணுங்க. கேபிஐடி டெக்னாலஜி, இது வந்து ஒரு ஆட்டோ ஐடி டெக்னாலஜி. ரிசல்ட்ஸ் வந்து Q4 ரிசல்ட்ஸ் வந்து இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா தான் இருக்கு. லாங் டேர்ம் பொசிஷனுக்கு நீங்க இதை ஹோல்ட் பண்ணுங்க. பட் போஸ்ட் ரிசல்ட்ஸ்ல ஏதாவது டிப் இருக்குங்கிறது நிறைய பேரோட எதிர்பார்ப்பா இருக்கு. மைனர் மிஸ்ஸஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. போஸ்ட் ரிசல்ட்ஸ்ல ஏதாவது டிப் இருக்கு அப்படின்னா அக்யூமுலேஷன் ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்து கன்சிடர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வரட்டும், அதை பேஸ் பண்ணிட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஆட்டோ செக்டார் பொறுத்த வரைக்கும் மகேந்திரா அண்ட் மகேந்திரா இன்னைக்கான மார்க்கெட்ல அப்பு. ஹீரோ மோட்டார் காப்பு Q4 வந்து பிரமாதமான வந்திருக்கு. 29.6% கிட்ட இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ். ப்ராஃபிட் ரெவென்யூ 29% கிட்ட க்ரோ ஆயிருக்கு. அவங்களோட சேல்ஸ் க்ரோத்துமே நல்லாவே இருக்கு. ரூரல் ரெக்கவரியுமே ரொம்ப பெட்டரா இருக்கு. ஆர்டர் புக் வந்து நிறையவே வச்சிருக்காங்க. ஸ்டாக் புல்லிஷ் நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கோட பிஇ நான் செக் பண்ணி பார்த்தேன். பிஇயுமே ஒரு கன்சிடரபிள் ரேஞ்சில் தான் இருக்கு. இண்டஸ்ட்ரியல் பிஇ பார்க்கும்போது உங்ககிட்ட ஒரு 5,000 ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஸ்டாக்கை நீங்க தாராளமா வாங்கி கன்சிடர் பண்ணலாம். நல்ல ரேஞ்சில் இருக்கு. இல்லை என்கிட்ட 5,000 இல்லை, நான் ரொம்ப பொறுமையா வெயிட் பண்றேன் அப்படின்னா 4,000ங்கிற ரேஞ்ச் வந்தா கன்சிடர் பண்ணலாம். பட் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா டவுட் பண்றேன் அந்த ரேஞ்ச் வர்றதுக்கு. பஜாஜ் ஆட்டோ ரிசல்ட்ஸ் இன்னைக்கான நாள்ல இருக்கு. ஸோ ரிசல்ட்டை வேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு ஸ்டாக் மேலே போகுதா கீழே போகுதா, நாம இதுல என்ன ஸ்டாண்ட் எடுக்கலாங்கிறத நான் நாளைக்கான வீடியோல அப்டேட் பண்றேன். ஜேஎன்கே பேங்க், ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் வந்து இன்னைக்கான நாளில் ரிசல்ட்ஸ் வந்து வெளிவந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 36.5% கிட்ட ஓவரால் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ஓவரால் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் வந்து 13.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எல்லா நம்பர்ஸுமே பாசிட்டிவா இருந்தா கூட இதை விட பெட்டரான பேங்க்ஸ் எல்லாம் இருக்கு. அட் லோயர் வேல்யூவேஷன் நம்ம அதை கன்சிடர் பண்ணலாம். இதை இப்போதைக்கு விட்டுறலாம். பூனவாலா ஃபின் காப்புன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு. இது ஒரு மிட்காப்கான கம்பெனி. இந்த கம்பெனி டேர்ன் அரவுண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த குவார்டர்ல 309% கிட்ட அவங்களோட ப்ராஃபிட் வந்து ஜம்ப் ஆயிருக்கு. இது ஒரு என்பிஎஃப்சி ஃபோக்கஸான கம்பெனி. அவசரப்பட்டு இப்போ இதுக்குள்ள போய் விழுந்துட வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதே ரிசல்ட்ஸ் அவங்க கண்டினியூ பண்ணால் மட்டுமே நாம இந்த ஸ்டாக்ல போலாமா வேணாமான்னு பார்த்துக்கலாம். ஃபார்மா செக்டார்ல அஜெண்டா ஃபார்மான்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு. அதோட Q4 ரிசல்ட்ஸ் பொறுத்த வரைக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. 18.4% கிட்ட Q4 வந்திருக்கு. ரெவென்யூ growth 21.5%. எபிட்டா ஆல்மோஸ்ட் 12% கிட்ட இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்டா 28 rupees per share அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக் பத்தி நான் இன்னும் டீடைல் ஃபண்டமெண்டல்ஸ் போகல. Q4 ரிசல்ட்ஸ் செக் பண்ணும்போது தான் இந்த ஸ்டாக் பார்த்தேன். இந்த ஸ்டாக் பத்தி ஒரு டீடைல் அனாலிசிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன். கேஇசி இன்டர்நேஷனல் பொறுத்த வரைக்கும் நியூ ஆர்டர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கேஇசி இன்டர்நேஷனல் புதுசா 1,000 crore ஒரு ஆர்டர் டீல் வந்து இன் பண்ணியிருக்காங்க. ரெனியூவபிள் டிரான்ஸ்போர்டேஷன்ஸ் அண்ட் கேபிள் செக்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல. இப்போதைக்கு இந்த ஸ்டாக்ல போக வேண்டாம், கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. வெயிட் பண்ணி பார்த்து கன்சிடர் பண்றது பெட்டரா இருக்கும். பட் 2027 பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கர் ஆர்டர் வந்து இருக்கு. அது வந்து அவங்களுக்கு ஒரு பெட்டர் ரெவென்யூ growth தருங்கிறது நிறைய பேரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. இந்தியாவோட ரெவென்யூ எனர்ஜி டிரான்சிஷன்ஸ் பை 2030க்குள்ள நான் ஃபாசிலை நோக்கி போறதுனால இந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கு வந்து நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரெனியூபிள் எனர்ஜி செக்டார் பாயிண்ட் ஆஃப் வியூல டிப்ல அக்யூமுலேட் பண்ணலாமா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம், உடனே போயிட்டு ஹியூஜா இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் நான் சொல்ற ஸ்டாக் வந்து கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், ஓஎம்சி செக்டாரான ஐஓசி, பிபிசிஎல் அண்ட் ஹெச்பிசிஎல். ஏன்னா இப்போ க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து விழுந்திருக்கு. பிசிடிடி சைன் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஸ்டாக்கோட வேல்யூ வந்து இறக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எட்டர்னல்
அண்ட் பேடிஎம்ல இப்போ நிறைய இஷ்யூஸ் இருக்கு. ரீசெண்டாக நீங்க பார்த்துருப்பீங்க, பேடிஎம்மோட பேங்கிங் பார்ட் ஆஃப் இதை வந்து கட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு Q4 நம்பர்ஸ் ஃபினான்ஷியல் இயர் 2027 வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்து கன்சிடர் பண்றது பெட்டரா இருக்கும். அண்டர் பெர்ஃபார்மர் ஸ்பெசிஃபிக்காக ஐடிசி நான் ஓவர் த இயர் எடுத்து பார்த்தேன். லாஸ்ட் 1 இயர்ல -27.6%. நான் ஏன் இதை வந்து இப்போதைக்கு வாட்ச் லிஸ்ட் அவாய்டில் வச்சிருக்கேன் அப்படின்னா, பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் வேணாம், பட் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கன்சிடர் பண்ணுறது பெட்டராக இருக்கும். லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்பவே பெட்டரான ஸ்டாக்கு. பட் பல்காக கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ப்ரோ இது க்ரோவே ஆகலை, நிறைய அனலிஸ்ட் சொல்கிறாங்க இது சீக்கிரம் க்ரோ ஆயிரும் நல்ல கம்பெனிட்டு அப்படின்னு நினைக்காதீங்க. நானுமே ப்ரிடாமினன்ட் ஆஃப் போர்ஷனாக ஐடிசியில் வச்சிருக்கேன். இது க்ரோ ஆகுறது ரொம்ப டைம் எடுக்கும், பட் க்ரோ ஆகும்போது உங்களுக்கு ரொம்பவே வேல்யூபிளான ஸ்டாக்காக இருக்கும். கேஏ இண்டஸ்ட்ரீஸ் தோ அவங்களோட ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு மார்க்கெட்டில் இது எப்படி இருக்குங்கிற மாதிரி நம்ம பார்த்து கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா வயர்ஸ் கேபிளில் அவங்களோட ஓவரால் இன்னைக்கான மார்க்கெட்டில் 4% கிட்ட ஷார்ப்பாக டிக்ளைன் ஆயிருக்கு. ஃபண்டமெண்டலி ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனி தான். Q4 ரிசல்ட்ஸ் வந்து ஒரு மேஜர் கிளாரிட்டி எடுத்துகிட்டு வரும். ப்ராஃபிட் புக்கிங் தான் நிறைய நடந்திருக்கு, அதுதான் ஒரு மேஜரான ரீசனாக இருக்குது. பட் இதை வெயிட் பண்ணி பார்க்கலாம், இந்த ஸ்டாக் கன்சிடர் பண்ணலாமா வேணாமான்ட்டு. கமாடிட்டிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கோல்டு இன்னைக்கான மார்க்கெட்டில் ஸ்லைட்டாக ரைஸ் ஆயிருக்கு. 15,131 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சில்வர் இன்னைக்கான மார்க்கெட்டில் ஆல்மோஸ்ட் 10,000 கிட்ட ரைஸ் ஆயிருக்கு. ஸோ பெர் கிராம் வந்து 265 to 270 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. க்ரூட் ஆயில் பிரைஸ் ஷார்ப்பாக விழுந்திருக்கு, ஆல்ரெடி நம்ம இதை பேசியிருந்தோம். பட் யூஎஸ்க்கு அகேன்ஸ்டாக நம்மளோட டாலர் வந்து லைட்டாக ஸ்ட்ரென்தனிங் ஆயிருக்கு. பட் ஸ்டில் 95.07 இருக்கு. எப்போ வேணாலும் 100 நோக்கி போகலாம். ஸோ டாலர் earning ஸ்டாக்ஸ் மேலே நம்ம ஒரு கண் வைக்கிறது பெட்டராகவே இருக்கும். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டுமே கொஞ்சம் பாசிட்டிவ் ஓப்பன் ஆகுங்கிறதா நிறைய பேரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். மார்க்கெட்டில் நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஸ்டாக்னு பார்த்தீங்கன்னா காஃப்ரேஜ், இண்டிகோ அண்ட் ஐசிஐசிஐ பேங்க். ஸோ இது எல்லாமே எப்படி மூவ் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அக்கார்டிங்லி பிளான் பண்ணிக்கோங்க. இந்த குயிக் அப்டேட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி டெய்லி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ லைக் பண்ணல அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிருங்க, ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டரா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் உங்களுக்கு எப்படி போகுது, இதை பத்தி ஏதாவது கமெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க.